உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான கோவில். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தீயத்தூர் அப்படிங்கிற இடம். இங்க சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் ஆலயம். இங்க அம்பாளினுடைய பெயர் பிரகண்ட நாயகி இல்லைன்னா பெரிய நாயகி. இந்த ஆலயத்துல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி சிவபெருமானை 1000 தாமரைகள் கொண்டு பூஜை செய்து சிவபெருமான் மகாலட்சுமிக்கு காட்சி அளித்திருக்கிறார். இது எதனால மகாலட்சுமி இங்க பூஜை பண்ணாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு 1000 தாமரைகளால் சிவபெருமானை அவர் பூஜை செய்தார். அப்போ 1000வது தாமரையை சிவபெருமான் மறைச்சிடுறாரு. அப்போ தாமரை போன்ற தன்னுடைய கண்களை அவர் எடுத்து அவர் பூஜை செய்ய சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது சிவபெருமான் தோன்றினார். உடனே மகாலட்சுமிக்கும் ஆசை வந்ததாம். சிவபெருமானுக்கு நம்மளும் பூஜை செய்து சிவபெருமானை நம்மளும் அப்படி தரிசனம் செய்ய வேண்டும்னு. அதனால இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து சிவபெருமானுக்கு 1000 தாமரைகளை அவ அர்ச்சனை பண்ணியிருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார். அத உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் அவங்க செஞ்சாங்களாம். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய குளத்திற்கு தாமரை குளம் அப்படின்னு பேரு. ரொம்பவும் பழமை வாய்ந்த ஒரு கோவில் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ சிற்பியான விஸ்வகர்மா மற்றும் பிற தேவர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாருமே உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு இங்க இப்பவும் அரூப வடிவத்துல ஹோமங்கள் செய்து சிவனை பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம். அதனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று இங்க இருக்கக்கூடிய சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரருக்கு ஹோமங்கள் செய்து சிவனுக்கு என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னா, அதாவது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, நிறைய நெய் விட்டு அதுல முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் போட்டு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து அங்க நீங்க அதை தானமாகவும் கொடுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெய்வேத்தியம் தான் இங்க ஈஸ்வரனுக்கு நம்ம படைக்க வேண்டும். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று. இன்றளவும் அரூப வடிவத்துல அவங்க ஹோமங்கள் செய்யறாங்க. இங்க தீயாகிய அக்னி பகவானும் அயனாகிய சூரிய பகவானும் இத்தலத்தில் சிவபெருமானுக்கு ஹோமம் வளர்த்தி அவங்க வணங்கியதனால் இந்த ஊருக்கு தீயத்தூர் அப்படிங்கிற பெயர் வந்ததாக பெயர் காரணமும் சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான திருத்தலத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று நாம போய் சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரரை வணங்கினால் செல்வம் பெருகும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகளும் தீரும். சுவாமிக்கு இங்க ஹோமம் பண்ணணும். நீங்க ஹோமம் பண்ணி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி அவருக்கு வஸ்திரம் எல்லாம் சாத்தி உங்க நன்றி கடனை தீர்த்து கொள்ளலாம்.